அந்த முஸ்லிம் பெண்கள நீங்க அப்பப்ப பார்க்க போறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "மாதவிலதா மேடம் இங்க அடிக்கடி வந்து எங்கள தூண்டி விடுறாங்கன்னு" சொல்றாங்க. நீங்க எல்லாரும் வீட்ட விட்டு வெளிய வாங்க, ஏதாவது அப்படியா? வேல செய்யுங்கன்னு ஆ. சொல்றீங்களாம். குழந்தையே பெத்துக்காதீங்கன்னு சொல்றீங்களாம். சார், நான் உங்களோட 3 கேள்விகளுக்கும் அதே சீக்வென்ஸ்ல பதில் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, அந்த மதர்ஷாக்கு நான் சாப்பாடு போடுறேன். மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறேன். நாங்க எல்லாம் அவங்களுக்கு மருந்து ஃப்ரீயா குடுக்குறோம். அதோட அவங்களுக்கு நோன்பு டைம்ல, இஃப்தார் டைம்ல அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறோம். பிளாங்கெட்ஸ் குடுக்குறோம். துணி வாங்கி குடுக்குறோம். ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வாங்கி குடுக்குறோம். எல்லாமே பண்றோம். ஆனா நீங்க நான் ஒரு விஷயத்த சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அம்மா, நீங்க பண்றதெல்லாம் தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. மதர்ஷா பேரு வெளியில சொல்லிடாதீங்க. எங்களுக்கும் பசங்களுக்கும் பண்ணதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு எங்க தலைவர்கள் கிட்ட இருந்து மிரட்டல் வருது. வெளியில இருந்து யார்கிட்டயும் எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரு பக்கத்தோட உண்மை எது? அதோட மொலானா சார் என்ன சொல்றாருன்னா, என்னோட டீம் மெம்பர்ஸ பார்த்து உங்கள யாராச்சும் இங்க வந்து உதவி பண்ணீங்கன்னா கால உடைச்சிருவேன்னு. என் டீம் மெம்பர்ஸே அப்படி சொல்றாங்க. அமைதியா இங்க குடுத்துட்டு, அமைதியா இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்ட இன்னொரு விஷயத்துக்கு நாம வந்தா, குழந்தைய பெத்துக்காதீங்கன்னு நான் எப்பவும் அந்த பொம்பளைங்க கிட்ட நான் சொன்னதே இல்ல. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்ளோ பசங்கள வேணா பெத்துக்கங்க. பாண்டவர்கள பெத்துக்கங்க, கௌரவர்கள தயவு செஞ்சு பெத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் சார். அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குழந்தைகள பெத்துக்கறீங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல. அவங்களுக்கு துணிமணி வாங்கி தரதில்ல. அவங்கள படிக்க வைக்கிறதில்ல. அப்படின்னா நாட்டுக்காக நீங்க யார குடுக்கறீங்க? ஏன்னா ஒரு தாய்க்கு மட்டும்தான் இன்னொரு தாயோட வலி தெரியும். தாயே, நீங்க குழந்தைங்கள பெத்துக்கோங்க. ஆனா நாட்டுக்கு அவங்கள ஒரு சொத்தா குடுங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிடுதுன்னா, அங்கிருந்து அவ திரும்ப வரணும்னு நினைச்சாலும் அவனால முடியாது. அவங்களுக்கு அந்த விஷயத்த தான்